ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழன். இந்த வீடியோவில் உங்கள் மொபைலில் ஏர்டெல் 5G வந்து ஒர்க் ஆகலைன்னா அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் ஏர்டெல் 5G வந்து ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு 6 ரீசன் தான் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் சப்போர்ட் 5G. உங்கள் மொபைல் வந்து 5Gக்கு சப்போர்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் 5G ப்ளஸ் கவரேஜ் ஏரியா. உங்கள் ஏரியாவில் ஏர்டெல் 5G ப்ளஸ் வந்து அவைலபிள் இருக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா என்னபிள் 5G செட்டிங்ஸ். உங்கள் மொபைலில் 5G செட்டிங்ஸை வந்து என்னபிள் பண்ணியிருக்கணும். ஓகே, நாலாவது வந்து பார்த்திங்கன்னா 5G ரீசார்ஜ் பிளான். நீங்கள் ஏர்டெல்லில் 5G ரீசார்ஜ் பிளான் வந்து பண்ணியிருக்கணும். அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் யுவர் ஃபோன். உங்கள் மொபைலை அப்டேட்டில் வச்சுருக்கணும். ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு நாட் அக்சஸ் 5G. உங்கள் சிம் கார்டு வந்து 5Gக்கு சப்போர்ட் ஆகாத சிம் கார்டாக இருக்கலாம். இந்த 6 கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் மொபைலில் ஏர்டெல் 5G வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இந்த 6 எப்படி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் வந்து 5G சப்போர்ட் ஆகுது இல்லையான்னு செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறதுனா, கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் உங்கள் மொபைலோடைய மாடல் நம்பரு இஸ் சப்போர்ட் 5Gன்னு போட்டு கேள்விக்குறி போட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து 5Gக்கு சப்போர்ட் ஆகுது இல்லையான்னு இங்கேயே மென்ஷன் ஆகி வரும். இதுலேயே கீழே வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்னு இருக்குது பாருங்கள். அதில் டஸ் ஜியோமி லெவல் சப்போர்ட் 5Gன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பாருங்கள் சப்போர்ட் 5G 4G 3G 2G அந்த மாதிரி மென்ஷன் ஆயிருக்கா. இந்த மாதிரி உங்கள் மொபைல் வந்து 5Gக்கு சப்போர்ட் ஆகுது இல்லையான்னு செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு செக் பண்ண தெரியலனா உங்கள் மொபைல் மாடல் நம்பர் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 5Gக்கு சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு ரீப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஏர்டெல் 5G ப்ளஸ் வந்து அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணணும். அது எப்படின்னா, கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் ஏர்டெல் 5G கவரேஜ்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வருதுல்ல, ஏர்டெல் 5G ப்ளஸ் கவரேஜ்னு, அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. இந்த பேஜுடைய லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் எந்தெந்த ஏரியாவிலாம் வந்து பார்த்திங்கன்னா 5G அவைலபிள் இருக்குதுன்னு மென்ஷன் ஆகிருக்கும். இதில் நீங்கள் தமிழ்நாடு வாங்க. இதில் தமிழ்நாடு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 5G வந்து அவைலபிள் இருக்குதுன்னு இங்கே ஷோ ஆகும். இதில் உங்கள் ஏரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இதில் இருக்க ஏரியாவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் 5G ப்ளஸ் வந்து ஒர்க் ஆகும். உங்கள் ஏரியாவில் 5G இருந்துச்சுன்னா நீங்கள் 5G யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் ஏரியாவில் ஏர்டெல் 5G இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் தான் பண்ணணும். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஏர்டெல் 5G வந்து வரும். நீங்கள் இந்த பேஜில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜரு. உங்கள் மொபைல் 5G சப்போர்ட் ஆகணும், உங்கள் ஏரியாவில் 5G வந்து அவைலபிள் இருக்கணும். இந்த ரெண்டும் ஓகேனா நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டெப்லாம் வந்து பண்ணிங்கனாவே உங்கள் மொபைலில் ஏர்டெல் 5G வந்து ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் 5G செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஆன் ஆகலைன்னா ஆன் பண்ணிக்கங்க. எப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மொபைல் நெட்ஒர்க்ஸ் இருக்குதுல்ல, அதுக்குள்ளே வாங்க. சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எந்த ஸ்லாட்டில் உங்களுடைய ஏர்டெல் சிம்மை போட்டிருக்கீங்களோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் பாருங்கள் ப்ரிஃபேர்டு நெட்ஒர்க் டைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரோவில் 5G இருக்கோ அந்த ரோவை செலக்ட் பண்ணிக்கங்க. சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபேர்டு 5Gன்னு இருக்கும். சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா 5G/4G/3G/2Gன்னு இருக்கும். ஸோ 5G இருக்க ரோவை செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த செட்டிங் செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் வந்து அப்டேட்டில் இருக்கானும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா சில டைம் வந்து மொபைல் அப்டேட்டில் இல்லைனாலும் 5G வந்து ஒர்க் ஆகாது. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எபவுட் ஃபோன் இருக்குல்ல, அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஷோ ஆகும். அந்த வெர்ஷனையே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் செக் ஃபார் அப்டேட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலை வந்து அப்டேட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. எதுக்காகனா உங்கள் மொபைல் அப்டேட்டில் இல்லாத கூட 5G ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ அப்டேட் பண்ணிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் 5G ரீசார்ஜ் பிளான். 5G அன்லிமிட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். பட் அதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட ரீசார்ஜ் பிளானை பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக 5G அன்லிமிட்டட் டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஏர்டெலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 239 ரூபா பேக்கு இல்லை அதுக்கு மேலே இருக்க பேக்கை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஏர்டெல் 5G ப்ளஸ் அன்லிமிட்டட் டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ஏர்டெல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 239 ரூபா பேக் இருக்குல்ல, 1.5 GB பெர் டே 28 நாள் பேக்கு. இந்த பேக்குடைய டீட்டெயில்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸில் அன்லிமிட்டெட் 5G டேட்டான்னு மென்ஷன் ஆயிருக்கா. இந்த மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற பேக்கில் மென்ஷன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் 239 ரூபா பேக்கு கம்மியாக இருக்க பேக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த 155 ரூபா பேக் இருக்குல்ல, இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸில் 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆகல. ஸோ நீங்கள் 239 ரூபா பேக்கு இல்லை அதுக்கு மேலே இருக்க பேக்கை ரீசார்ஜ் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற பேக்கோடைய டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா அதில் வந்து 5G அன்லிமிட்டட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஓகே, ஆறாவதாக வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு நாட் அக்சஸ் 5G.
உங்கள் சிம் கார்டு வந்து ரொம்ப பழைய சிம்மாக இருந்ததுன்னா உங்கள் சிம் கார்டு வந்து 5Gக்கு சப்போர்ட் ஆகாமல் கூட இருக்கலாம். அதனால் கூட உங்களுக்கு 5G ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டெப்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு 5G ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து உங்கள் சிம் கார்டை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஏர்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேம் நம்பருக்கு நியூ சிம் வாங்கி நீங்கள் 5G வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி நியூ சிம் வாங்கலான்னா நீங்கள் ஒன்று ஏர்டெல் ஸ்டோரை விசிட் பண்ணலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நியர்பை இருக்க மொபைல் ஷாப் கூட விசிட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்லேயே போர்ட் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் கஸ்டமர் கேரை கூட கால் பண்ணி நியூ சிம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 121 ஆர் 198 இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏர்டெல் 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து உங்கள் மொபைலில் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் 5G ரிலேட்டடாக நிறையா கொஸ்டின்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் 5G வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் டேட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ட்ரூ அன்லிமிட்டெட் டேட்டா கிடையாது. நீங்கள் மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 300 GB தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாயிரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 5Gங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் யூஸ்க்காக தான், நாட் ஃபார் பிஸ்னஸ் யூஸு. இப்போது இந்த மாதிரி லிமிட் வைக்கலைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸே ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க, ஒரே ஒரு ஏர்டெல் சிம் வாங்கினா போதும். அதுக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அவங்க மொத்த ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டை அதுலேயே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல்லில் வந்து 5Gக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக அன்லிமிட்டெட் டேட்டான்னு நினச்சிட்டு ஒரே நாளில் மொத்த ஜிபியும் காலி பண்ணிடாதீங்க. 300 ஜிபிக்கு அப்புறம் ஸ்லோவாயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4G மொபைலில் 5G அன்லிமிட்டெட் டேட்டா கிடைக்குமா ப்ரோ? கிடைக்காது ப்ரோ. 4G மொபைலில் 5G அன்லிமிட்டெட் டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் அதுக்கு 5G ஃபோன் தான் வாங்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4G ஃபோனை வந்து 5G ஃபோனாக கன்வெர்ட் பண்ணவும் முடியாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 4G ஃபோனை வந்து 5G ஃபோனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சில ஆப்லாம் இருக்குதுன்னு சொல்லி வீடியோஸ்லாம் போடுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேமாக தான் இருக்கும். ஏன்னா 5Gங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்குள்ளே இருக்க ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது. ஸோ 4G மொபைலை நீங்கள் 5Gயை கன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. ஸோ நீங்கள் அன்வான்டாக எது ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். நீங்கள் 5G யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நியூவாக 5G மொபைல் வந்து வாங்கிக்கிங்க. இல்லைன்னா உங்கள் 4G மொபைலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போட்டு கூட 5G மொபைல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ வில்லேஜில் இருந்தால் சப்போர்ட் பண்ணுமா ப்ரோ? ப்ரோ வில்லேஜ்னு கிடையாது, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்க வில்லேஜில் இருக்கிறீங்கிறத பொறுத்து தான். ஸோ நீங்கள் இருக்க ஏரியாவில் 5G இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஏர்டெல் 5G கவரேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வில்லேஜுக்கு நியர்பை இருக்க சிட்டிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் ஆயிருக்கான்னு. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் 5G வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜியோவுக்கு கிடைக்கிது ப்ரோ, ஏர்டெலுக்கு கிடைக்குமா? அப்படி கிடையாது ப்ரோ. ஜியோ இருக்கிற இடத்துல ஏர்டெல் 5G இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஏர்டெல் 5G கவரேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஏரியாவில் ஏர்டெல் 5G இருக்கான்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5G சிம் வாங்கணுமா? 5G சிம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ப்ரோ. ஆனால் இப்போ நான் சொன்ன 6 ஸ்டெப்பில் ஃபஸ்ட் 5 ஸ்டெப் ஒர்க் ஆகாத பட்சத்தில் வேணால் நீங்கள் 5G சிம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 5G சப்போர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.